சார் வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு? சாரி சார். என்னையா கான்ட்ராக்டை பத்தி கேட்டா சாரிங்கிற? காது போச்சா உனக்கு? இல்லைங்க சார், அது வந்து என்னையா வந்து போய் நிறுத்திக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லி தொலையா. இந்த தடவை கான்ட்ராக்ட் உங்களுக்கு இல்லைங்க சார், அது கையை மீறி போயிடுச்சு சார். என்னையா சொல்ற? என்ன மீறி எந்த பில்டர் அந்த கான்ட்ராக்ட் எடுப்பான்? ராஜாராமன் தான் சார். ராஜாராமனுக்கு உன் முதலாளி எப்படி தெரியும்? யார் மூலியம் பழக்கம்? என் முதலாளியோட ஃப்ரெண்டு பிரேம்னு ஒருத்தர், அவர் தான் ராஜாராமனை ரெக்கமெண்ட் பண்ணார். உடனே என் முதலாளியும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சார், நடந்தேன்னு நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க, அது முடிஞ்சு போன கதை. வேற ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைச்சா பார்த்துக்கலாம் சார். நான் வரேன் சார். வரதராஜா நில்லு. என்ன பீச்சில் மணல் வீடு கட்டி விளையாட குழந்தை புள்ள நினைச்சிடா முதலாளி? அவன் இஷ்டத்துக்கு கான்ட்ராக்டை மாத்திரம் விட மாட்டேன்டா அவனை. ராஜாராமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணானே, அவன் பேர் என்ன சொன்ன? பிரேம் சார். அவன் அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. அடையாறு, விவேகானந்தா ஸ்ட்ரீட், நம்பர் 9. வணக்கம் பிரேம் சார். யார் நீங்க? நான் யாருன்னு தெரியாது உங்களுக்கு. நான் யாருன்னு தெளிவுபடுத்திட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அப்படி உள்ள போய் உட்காந்து நிதானமா பேசலாமா? வாங்க. உட்காருங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இதை கட்டி 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதை கேட்க தான் காலிங் பில் அந்த அழுத்தத்தி உள்ள வந்தீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்க சார். சொல்றேன். நான் வந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் சரியான தொழில்காரனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் வீட்டை பத்தி ஆரம்பிச்சேன். நான் கரெக்டா சொன்னதை வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என் அனுபவம் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா பிரேம்? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இன்னுமா புரியல? நான் தான் பாஸ்கரன். பில்டிங் பாஸ்கரன்னா என்ன நம்ம ஃபீல்டுல எல்லாருக்கும் தெரியும். நாராயண என்னை பத்தி சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே எனக்கு அறிமுகம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணும் பாஸ்கர்? பேச்சுன்னா அப்படிதான் இருக்கணும். செதர் தேங்காய் உடைச்சா மாதிரி பட்டுன்னு. இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கேட்டதே நான் திருப்பி கேட்கிறேன் பிரேம். உனக்கு என்ன வேணும்? புரியல. புரியாம தான் எனக்கு வர வேண்டிய கான்ட்ராக்டை வந்து ராஜாராம் பக்கம் திருப்பி விட்டியா? என்ன பாக்குற? ஆளு வெள்ளையும் சொல்லியுமா விபூதி குங்குமம் வச்சிருக்கானே, பஞ்சாமிரதமா இருப்பான்னு நினைச்சியா? நான் பட்ட சாராயம். இதோட ஆரம்பமே அதான். அந்த ராஜாராம உனக்கு என்ன கமிஷன் கொடுத்தானோ அதை விட 1% 2% சேர்த்து தரேன். வாங்கிட்டு பேரு கம்முன்னு. இந்த உள்ள பூந்து ஆட்டையை கலக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எழுந்திரிங்க முதல்ல. என்னது? யோ எழுந்திரிங்க முதல்ல. மரியாதை பிரேம், மரியாதை. நான் யாருன்னு தெரியல. ஏய், நீ யாருன்னு தெரிஞ்சுதான் உனக்கு இவ்வளவு மரியாதை. எழுந்திரி முதல்ல. ஏய், எம்எல்ஏ கை வச்சிட்டியா? புடிச்சது என் சட்டை இல்லடா, புலிவாலை. ஏய், நீ என்ன கதிக்கு அளவ போறப்பாரு? என்ன பஞ்ச் டைலாக் பேசுறியா? நான் புடிச்சது புலி வாழா இல்ல பண்ணி வாழான்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல வெளியே போ.
இது எல்லாத்துக்கும் நீ சரியான பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் பிரேம். சரியான காமெடி பீஸா இருப்பான் போல இருக்கு. தேவையில்லாம வந்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். மிஸ்டர் ராஜாராமன், உங்க வைஃபுக்கு பூரண குணமாயிடுச்சு. நாளைக்கே அழைச்சிட்டு போயிடலாம். சரி டாக்டர். ஒன் மோர் திங், என்னதான் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா கூட 6 மாசம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை இங்க செக்அப்க்கு வந்துருங்க. மெடிசின்ஸ் ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க கரெக்டா பாத்துக்கிறோம் டாக்டர். டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போன பிறகு வீட்டில் தனியா நர்ஸ் வச்சு கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? நானும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. மிஸ்டர் ராஜாராமன், நீங்க போகும்போது என்ன ரூம்ல வந்து பாருங்க. ஷூர் டாக்டர். தேங்க்யூ சார். சரி சுந்தரம், நீயும் ஜெனிஃபரும் ஆபீஸ்க்கு போங்க. நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா. சுந்தரம், நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சுந்தரம், நீ ஆபீஸ் போகும்போது அம்மா வீட்ல ட்ராப் பண்ணி போயிடு. யாரும் எந்த சிரமமும் பட வேண்டாம். நான் சந்தோஷோட வீட்டுக்கு போயிடுறேன். அனு, நான் போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. என்ன? வா சந்தோஷ். அம்மா, நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். சரி அனு, நானும் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் கிளம்பி வரேன். கண்டிப்பா. சரிங்க. வரேன். பை மேடம். வாங்க. ஏமா, இது உங்க பர்ஸா? ஆமா. இங்க கிடந்தது. ஆமாமா, மிஸ் பண்ணிட்டேன். வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்கு. ஒரு தெய்வீக கலை இருக்கு. பல்லவி, எங்க கிளம்பிட்ட? ஏன் சொல்லிட்டு தான் போகணுமா? இல்ல இந்த வீட்ல எல்லாரும் சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்களா? இல்ல, உன்னை எங்கேயும் தனியா விடக்கூடாதுன்னு கார்த்திக் சொல்லியிருக்கான், அதான் கேட்டேன். ஓ, கார்த்திக் சொன்னானா? என்னையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டானா? எங்க தான் போறேன்னு சொல்லிட்டு தான் போயேன். கோமதி அம்மாவை பார்க்க போறேன். இப்ப எதுக்கு அவங்கள நீ பார்க்க போற? முத நான் உங்களை பார்த்து பழகும்போது என்கிட்ட பிரியமா தானே இருந்தீங்க. நான் உங்க மருமகன் தெரிஞ்சதும் ஏன் உங்களுக்கு என் மேல இவ்வளவு வெறுப்புன்னு கேட்க போறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற நீ? உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன காரணம்? அணு இருக்கும்போது அவ புருஷன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கல, அதானே காரணம்? அத அவங்க வாயால என்கிட்ட சொல்லட்டும். யார் சொன்னா என்ன? அதானே உண்மை. நீ சொல்றதெல்லாம் வச்சுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அத அவங்க சொல்லட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ என்ன சொல்ல போற? தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு தெரியாம நடந்த தப்புக்கு நான் தான் முழு காரணம்னு நினைச்சு என்னை வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்ல போறேன். நீ சொன்னதை கேட்ட உடனே அப்படியே உச்சி குழந்தை உன்னை கட்டி பிடிச்சு மருமகளே நேத்துக்க போறாங்களா? என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா என் பக்கத்து நியாயத்தை நான் எடுத்து சொன்னேங்கிற திருப்தி எனக்கு இருக்கும். அது போதும்.
சந்தோஷ் பாட்டி. சந்தோஷ் ஆ. கொண்டா கொண்டா சீக்கிரம் வா வா, நேரமாச்சு. ம். வாங்க ஆண்டி. சந்தோஷ், நான் தான் அவளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனே, எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. நாம பேசுறதுக்கு நடுவுல சந்தோஷ் எதுக்கு? நான் நேரடியாவே சொல்றேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நான் எதையும் கேட்கறதுக்கோ பதில் சொல்றதுக்கோ தயாரா இல்ல. கேக்குறதோ பதில் சொல்றதோ அது உங்க இஷ்டம். ஆனா என் மனசுல இருக்கிறத கொட்டி தீக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆரம்பத்துல என் கூட நல்லா பழகிட்டு இருந்த நீங்க, நான் உங்க மருமகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக என்ன வெறுக்க ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க? நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் உங்க கோவமா? கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலி நீயே தான் சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் என்ன கேக்குற? இது பாருங்கம்மா, உங்க மகன் கல்யாணம் ஆனவர்னு எனக்கு தெரியாது. அந்த உண்மையை எல்லாரும் என்கிட்ட மூடி மறைச்சிட்டாங்க. என் கண்ணை கட்டி விட்டுட்டு மத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்துக்கு என்ன எதுக்கு பொறுப்பாக்குறீங்க? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம், எல்லாமே எனக்கு நம்பர் 1 இருக்கணும்னு. கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். அப்படிப்பட்டனா உண்மை தெரிஞ்சிருந்தா உங்க மகனுக்கு நான் 2வது மனைவியா ஆயிருப்பேனா? நிச்சயமா ஆயிருக்க மாட்டேன். என்னோட அப்பா அம்மா உங்க புள்ள எல்லாரும் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்க. என்ன பலிகடா ஆக்கிட்டாங்க. நீங்களாவது உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்திருக்கலாம்ல, நீங்களும் சொல்லலையே. நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அனுவோட வாழ்க்கையை சீரழிச்சது நீதான். ஏமா நீங்களா இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அனுக்கு முன்னாடி என்கிட்ட பழைய மாதிரி பிரியத்தோட பேசுவேன்னு சொன்னதெல்லாம் வெறும் நாடகம் தானா? ஆமா, நாடகம்தான். உயிருக்கு போராடி படுத்துக்கிட்டு இருந்த அனுவோட மனசு நோக கூடாதுன்னு தான் அப்படி நடிச்ச. அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டெல்லாம் இங்க வராத. என்னைக்கு இருந்தாலும் அனுதா என் மருமக. அந்த ஸ்தானத்துல உன்னை நினைச்சு பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இத்தனை வருஷம் உங்க புள்ள உண்மையை மறைச்சு என்கிட்ட நாடகம் ஆடி இருக்காரு. அந்த சாமர்த்தியம் அவருக்கு எப்படி வந்ததுன்னு இப்பதானே புரியுது. அது உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. தாய போல புள்ள. எனக்கு உன்னை பார்க்கவோ பேசவோ பிடிக்கவே இல்ல. போயிடு இங்க இருந்து. போகதான் போறேன். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், அனுவே உங்களுக்கு பிடிச்ச மருமகளா இருக்கட்டும். அவங்களையே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆண்டி ப்ளீஸ். இது பாருங்கம்மா, உங்க உறவே எனக்கு வேண்டாம். உங்க மகனையும் இனிமே எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆண்டி பாட்டி தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு இப்படி பேசுறது நல்லா இல்ல ஆண்டி. நீ சும்மா இரு சந்தோஷ். இந்த பிரச்சனை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. இவ்ளோ நாளா நானா வலிய வந்து உங்ககிட்ட பேசினேன். நீங்க ஒதுக்கி தள்ளப்ப கூட நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா எப்படியாவது உங்க அன்பையும் பாசத்தையும் நான் சம்பாதிச்சிருவேன் தான். ஆனா இப்போ காத்து தசை மாதிரி வீச ஆரம்பிச்சிருச்சு. பல்லவியும் மாறிட்டாமா. இனிமே நீங்களே வலிய வந்து என்கிட்ட பேசவோ இல்ல சொந்தம் கொண்டாடவோ வந்தா கூட நான் உங்களை ஏத்துக்க தயாரா இல்ல. நான் வரேன்.